அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஸ்ரீ ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஊரு. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல், ஓடிக்கிட்டு இருக்கிற அருவி தண்ணி, மனுஷங்களோட வீட்டுக்கு முன்னாடி மாடுங்க தங்குற கொட்டகை, மனுஷங்களோட மனசுக்குள்ள இருக்கிற சுத்தமான எண்ணம். அதுதான் அந்த கிராமத்தோட அழகை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில சூரியன் மெதுவா உதயமாயிக்கிட்டு இருக்கும்போது ரங்கையாவோட வீட்டுல இருக்கிற மாட்டுக்கொட்டால இருக்கிற பசுமாடு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுது. அதை பார்த்து ரங்கையா வேகமா அங்க ஓடி வந்தான். சீதா, அடியே சீதா, சீக்கிரமா இங்க வா. நம்ம மாடு ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கு? ராத்திரியெல்லாம் சரியா தூங்கலன்னு தோணுது. அது பாவம் அம்மான்னு கத்தும்போது என் மனசெல்லாம் வலிக்குது. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் வந்து பாரு. சீதா உடனே வீட்டுக்குள்ள இருந்தே வெளியில வந்து, ஏங்க என்னங்க ஆச்சு? நேத்து சாயந்தரம் வரைக்கும் லக்ஷ்மி நல்லா தானே இருந்தா, இப்போ திடீர்னு எதுக்காக கத்துறா? ஆ என்னவா இருக்கும்? அதானே எனக்கும் புரிய மாட்டேங்குது. அங்க பாரு, அது கண்ணுக்குட்டியை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்குது. அந்த கண்ணுக்குட்டி அந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. நேத்துல இருந்து பாலை வேற குடிக்கல. இப்ப கூட அந்த புல்லுலயே அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல. இரு, நான் ஒரு எட்டு பக்கத்துல போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து கவனமாங்க. அதோ ரங்கமத்த இப்பதான் வெளியில வராங்க. அவங்களையும் நான் கூப்பிடுறேன். ரங்கமத்த, ரங்கமத்த, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல, ஒரு சின்ன பிரச்சனை. உடனே ரங்கம்மா அங்க இருந்து பக்கத்துல வந்தாங்க. என்ன சீதா, காலையிலே பதட்டமா இருக்க? உங்க மாடு ஏன் ராத்திரில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு? என்னாச்சு ரங்கையா? கண்ணுக்குட்டியே படுத்துக்கிட்டே இருக்கு. ஐயோ சீதா, இந்த கண்ணுக்குட்டி நம்மள விட்டுட்டு போயிடுச்சு. உடம்புல எந்த அசைவும் இல்லை, மூச்சும் விட மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ராத்திரியோட ராத்திரியா இந்த கண்ணுக்குட்டி எப்படி செத்து போச்சு? ஐயோ கடவுளே, என்னங்க சொல்றீங்க? அந்த கண்ணுக்குட்டி பிறந்த நாள்ல இருந்து லக்ஷ்மி அந்த கண்ணுக்குட்டியை விட்டு இருந்ததே இல்லையே. இப்போ நான் அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? பாருங்க, அது தான் குழந்தையவே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐயோ கடவுளே, ஒரு தாய்க்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை? அழாத சீதா, அழாத. நம்மளால மட்டும் என்ன பண்ண முடியும்? முதல்ல நீ லக்ஷ்மிய பாரு. அவ முகம் எப்படி வாடி போயிருக்கு, கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது. இது அவளுக்கு நல்லதில்ல. அன்னைக்கு காலையில 8 மணி ஆச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஊர்ல இருக்கிற நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஏண்டா ரங்கையா, என்னாச்சு? கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா ராமையா, நேத்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப விடிய காலையில எப்படி செத்து போச்சுன்னு எனக்கே தெரியல. அதோட அம்மாவோட நிலைமைய பாத்தியா? காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. அது கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. சீதா, அழாத. அந்த கண்ணுக்குட்டியும் உனக்கு குழந்தை மாதிரி தானே எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது? ஆனா தாய்மாடு பாரு எப்படி கவலையா இருக்கு. அப்படி அது கவலையா இருக்க கூடாது இல்லையா? உண்மைதான் லக்ஷ்மி. ஆனா என்ன பண்றது? தாய் பசி இப்படி சாப்பிடாம கொல்லாம கண்ணுக்குட்டியே பத்தி நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தா நாங்க மட்டும் நிம்மதியா இருக்க முடியுமா? பாவாது இது வரைக்கும் கண்ணுக்குட்டியை விட்டு இருந்ததே இல்லையே. அப்பதான் ஒரு பாட்டி அங்க வந்து, என்னாச்சு சீதா, ஏன் கண்ணுல கண்ணீரோட நின்னுக்கிட்டு இருக்க? கண்ணுக்குட்டிக்கு என்னாச்சு? அட கடவுளே, செத்து போச்சா? நேத்து தானே என் வீட்டு வாசல்ல வந்து குதிச்சுக்கிட்டே போச்சு. அதுக்குள்ள அதுக்கு என்ன ஆச்சு? இங்க பாரு ரங்கையா, கவலைப்படாத. மனுஷங்களா இருந்தாலும் மாடா இருந்தாலும் ஒரு நாள் போய் தானே சேரணும். ஆனா அதோட அம்மாவை பாரு. அந்த மாடும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்தா நாளைக்கு அதுக்கும் உடம்பு முடியாம போயிடுமே. என்னவோ சத்யா, என்ன பண்றதுனே தெரியல. அது எங்க வீட்டுல ஒருத்தி மாதிரி. அது பால் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அது சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி, ஒன்று பண்ணலாம் ரங்கையா. நம்ம சோமையா தாத்தாவை வர சொல்லலாம். அவருக்கு தான் பசுமாட்டோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமே. இந்த மாட்டோட மனசுல என்ன இருக்கு, இதை எப்படி சரி பண்ணணும்னு அவரே சொல்லுவாரு. ரங்கையா போய் சோமையா தாத்தாவை கூட்டிக்கிட்டு வந்தான். சோமையா தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 81 வயசு. அவருக்கு மாடுங்களை பத்தி நல்லாவே தெரியும். என்னடா ரங்கையா, அந்த மாடு எதுக்கு அப்படி கத்திக்கிட்டு இருக்கு? அதோட கத்துற சத்தத்துல இருக்கிற சோகம் எனக்கு நல்லா கேக்குதுடா. என்ன தாத்தா பண்றது? அதோட குழந்தை கண்ணுக்கு முன்னாடியே செத்து போயிருக்கு. கத்திக்கிட்டே இருக்கு. சாப்பிட மாட்டேங்குது, தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுனே தெரியல. அதுக்கு அதோட குழந்தை வேணும் போல. சோமையா தாத்தா பசுமாடு கிட்ட போய் அதோட கண்ணை உத்து பார்த்தாரு. அங்க பாரு ரங்கையா, அந்த மாட்டோட கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் நிக்கவே மாட்டேங்குது. கண் எதிர்க்க குழந்தை இறந்தா எந்த தாயால தாங்க முடியும்? தான் புள்ள செத்து போச்சுன்னு அது ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு.
ஆனா அதோட மனசை மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்ன தாத்தா, ஏதாவது மருந்து இருக்கா? பாவம் லக்ஷ்மி அழுது அழுது எதுவுமே சாப்பிடாமையே இருக்கா. ரொம்ப சோர்வா இருக்கா. அவ கொஞ்சமாவது கஞ்சிய குடிப்பாளா தாத்தா? இதுக்கான மருந்து நம்ம கிட்ட இல்லம்மா. இப்ப நமக்கு தேவை மருந்து இல்ல, மனசை மாத்துற எந்திரம்தான். லக்ஷ்மிக்கு அதோட குழந்தைய மறுபடியும் உயிரோட பார்க்குற வரைக்கும் நிம்மதி வராது. அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்துச்சு. புல்லால ஒரு கண்ணுக்குட்டி உருவத்தை செஞ்சு அதை லக்ஷ்மிக்கு முன்னாடி வச்சா தான் குழந்தை உயிரோட இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை தடவிக்கிட்டே அவ வாழ்ந்துடுவா. வேண்டாம் தாத்தா, அப்படி பண்ண எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. அப்படி செஞ்சா அந்த வாயில்லாத ஜீவனை ஏமாத்துற மாதிரி ஆயிடுமே. ஒரு நாள் உண்மை தெரியும் போது அது ரொம்ப கவலைப்படும். வேற எதனா வழி இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஆமா தாத்தா, அது ரொம்ப கொடுமையா இருக்கும் இல்லையா? இவரு சொல்றதுதான் சரி. வேற ஏதாச்சும் ஒரு நல்ல வழி இருந்தா சொல்லுங்க தாத்தா. அப்போ இன்னொரு வழி இருக்கு ரங்கையா. பக்கத்து ஊர்ல நேத்து தான் ஒரு தாய் மாடு இறந்து போச்சாமா. பாவம் அதோட கண்ணுக்குட்டி இப்ப அனாதையா தான் இருக்கு. அந்த கண்ணுக்குட்டியும் தாய் இல்லாம தான் அழுதுகிட்டு இருக்கு. பேசாம அந்த கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வந்து நம்ம லக்ஷ்மிக்கு முன்னாடி நிறுத்தினா தன்னோட குழந்தையா அந்த கண்ணுக்குட்டியை ஏத்துப்பா. அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. இது நல்ல விஷயம்தான் தாத்தா. அந்த தாய்க்கும் குழந்தை கிடைக்கும், அந்த குழந்தைக்கும் தாய் கிடைக்கும், நமக்கும் இதுல புண்ணியம் கிடைக்கும். உண்மைதாங்க. பாவம் அந்த கண்ணுக்குட்டியும் பால் இல்லாம அழுதுகிட்டே தானே இருக்கும். இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா 2 பேருக்குமே நல்லது இல்லையா? அப்படின்னா நான் இப்பவே கிளம்புறேன். சத்யா, நீயும் என் கூட வாடா. அந்த விவசாயிகிட்ட போய் பேசிட்டு கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வரலாம். ஆமா ரங்கையா, சீக்கிரம் வா. ரொம்ப தாமதமாக்க கூடாது. லக்ஷ்மி மயக்கம் போட்டுட்டா அப்புறம் கஷ்டமாயிடும். ரங்கையா சத்யா 2 பேருமே பக்கத்து ஊருக்கு போய் அங்க ஒரு விவசாயி கிட்ட பேசினாங்க. ஐயோ ரங்கையா, ஓ மாட்டுக்கும் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துடுச்சா? பாவம் இந்த கண்ணுக்குட்டி கூட அம்மா இறந்ததுல இருந்து அழுதுகிட்டே தான் இருக்கு. குடிக்கிறதுக்கு பால் இல்லாம பாரு எப்படி மெலிஞ்சு ஒல்லியா மாறி இருக்கு. ஆமாங்க ஐயா, என் மாட்டோட நிலைமையும் இப்படி தான் இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா கண்ணுக்குட்டியை என் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா இவங்க 2 பேருக்கும் நல்லது தானே? ஆமாங்க ஐயா, இப்படி பண்ணா உங்க 2 பேருக்குமே புண்ணியம் கிடைக்கும். அந்த வாயில்லாத ஜீவன்கள் 2மே சந்தோஷமா இருக்கும். சரி ரங்கையா, கூட்டிக்கிட்டு போ. என் கண்ணுக்குட்டி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ரங்கையா கண்ணுக்குட்டிய கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தான். அப்போ ஊர்ஜனங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா அந்த கண்ணுக்குட்டிய கூட்டிட்டு வந்ததும் கண்ணுக்குட்டி பசுமாடு கிட்ட போச்சு. பசுமாடும் கண்ணுக்குட்டிய பார்த்துச்சு. கண்ணுக்குட்டி அம்பா அப்படின்னு கத்துச்சு. அம்மா லக்ஷ்மி, உனக்காக தான் நான் இன்னொரு கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த கண்ணுக்குட்டிக்கும் தாய் இல்லம்மா. இதை உன்னோட குழந்தையா நினைச்சுக்கோ. உன்னோட குழந்தை வந்துட்டதா நினைச்சுக்கோ. லக்ஷ்மி மெதுவா கண்ணுக்குட்டி பக்கத்துல வந்து அந்த கண்ணுக்குட்டிய மோந்து பார்த்துச்சு. தான் குழந்தையோட மனம் அதுகிட்ட இருக்கான்னு பார்க்கும்போது, லக்ஷ்மி அந்த கண்ணுக்குட்டிய பக்கத்துல கூப்பிடு. அது பாவம், அதோட தாயை எழுந்த அனாதையா நிக்குது. பால் குடிக்காம எப்படி மெலிஞ்சு போயிருக்கு பாரு. அத உன்னோட குழந்தையா நினைச்சுக்கோமா, உனக்கு புண்ணியமா போகும். பாவம் அந்த கண்ணுக்குட்டியோட கண்ணுல பயமும் கவலையும் தான் இருக்கு. நம்ம மாடு என்ன சொல்லுமோ அப்படின்னு எதிர்பார்க்குது போல. அட எல்லாரும் பாருங்க, நம்ம லக்ஷ்மி அந்த கண்ணுக்குட்டி பக்கத்துல போயிடுச்சு. அப்படின்னா அது தான் குழந்தைய கண்ணுக்குட்டி ஏத்துக்குச்சுன்னு தான் அர்த்தம். கண்ணுக்குட்டி மெதுவா அந்த மாட்டோட காம்புல போய் பால் குடிக்க ஆரம்பிச்சுது. அங்க 2 பேரோட சத்தமும் நின்னு போச்சு. தாய் பசுவோட கண்ணுல ஒரு அமைதி தெரிஞ்சுது. இந்த அருமையான காட்சியை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பாத்தியா ரங்கையா, அந்த வாயில்லாத ஜீவனுக்கு பெரிய மனசு. யாரு பெத்த குழந்தையா இருந்தாலும் தாய் இல்லைன்ன உடனே ஏத்துக்கிற மனசு வந்துடுச்சு பாரு. மனுஷங்களுக்கும் இப்படி ஒரு நல்ல மனசு இருந்தா நல்லா தான் இருக்கும். இனிமே நாம கண்ணுக்குட்டியை பத்தியும் லக்ஷ்மியை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் ரங்கையா. தாய் இல்லாத ஒரு அனாதை குழந்தைக்கு தாய் கிடைச்சிருக்கு. புள்ளைய இழந்து நிக்கிற ஒரு தாய்க்கு குழந்தை கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க போகுது? உண்மைதான், மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, மிருகங்களுக்கு கூட மனசு இருக்கும்ல. அந்த மனசு எவ்வளவு தூய்மையா இருக்குன்னு நான் இப்பதான் பார்க்கறேன். மனுஷங்களுக்கு மாடுங்களே பரவாயில்லை, அதுங்க மனசு சுத்தமா தான் இருக்கு. லக்ஷ்மி, இப்ப நான் சாப்பாடு கொடுத்த சாப்பிடுவேல. இந்த தவிட கலந்து கொண்டு வந்திருக்கேன் பாரு. நீ நல்லா சாப்பிட்டாதான் உன்னோட குழந்தைக்கு நீ நல்லா பால் கொடுக்க முடியும். சாப்பிடுமா.
அன்னைக்கு சாயந்தர நேரம் சூர்யா ஊருக்கு நடுவுல இருந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தான். அன்னைக்கு எல்லாரும் ரங்கையா பண்ணதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரங்கையா இங்க வா. எல்லாருமே உன்னை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அனாதை கண்ணுக்குட்டிக்கு தாய் பாசத்தை கொடுத்து இருக்கியே. இதுல நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அந்த தாய்க்கு அது தன்னோட குழந்தை இல்லைன்னு தெரியும். ஆனா ஒரு குழந்தை பசின்னு அழும்போது அதோட தாய் மனசு அதுக்கு பால் கொடுத்துச்சு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆமாங்கய்யா, இன்னைக்கு என் கண்ணார அந்த காட்சியை பார்த்தேன். அந்த தாய் மாடு அந்த கண்ணுக்குட்டியை எவ்வளவு பாசமா அணைச்சிக்கிச்சு. மனுஷங்களுக்குள்ள இந்த பாசம் இருக்காது. ஆமாங்க ஐயா, பசுமாடுங்களை நம்ம பால் கொடுக்குற மிஷினாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுங்களுக்கும் அன்பு, பாசம், ஏக்கம், துக்கம்னு எல்லாம் இருக்கு. அந்த துக்கத்தை இன்னைக்கு ரங்கையா தீர்த்து வச்சிட்டான். ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்க ரங்கையா. உன்ன மாதிரி ஒருத்தன் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மனுஷங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அன்பும் பாசமா? வாயில்லாத ஜீவன்களுக்கும் கூட எல்லா அன்பும் பாசமும் இருக்குது. ஆமாங்க ஐயா, ரங்கையா பண்ணது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். ஆடு மாடுங்களுக்கு புல்லும் தண்ணியும் கொடுத்தா போதாது, அதுங்களுக்கும் பாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒன்று சொல்லவா? இந்த தாய்மாடு கண்ணுக்குட்டியோட பாசத்தை பார்க்கும்போது ஒன்று புரியுது. அன்புக்கு முன்னாடி எல்லாமே தோத்து போயிடும். ரங்கையாவும் ரங்கையோட மனைவி சீதாவும் அந்த மாட்டை சொந்த குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆமா ரங்கம்மாத்த, சீதாவோட மனசு ரொம்ப நல்ல மனசு. அந்த கண்ணுக்குட்டி இறந்தப்போ அந்த தாய் பசு மாதிரி தான் அவளும் அழுதுகிட்டு இருந்தா. சில நாட்களுக்கு அப்புறமா பசுமாடும் சரி கண்ணுக்குட்டியும் சரி உடம்பளவுல குணமாயிட்டாங்க, மனசளவுலயும் குணமாயிட்டாங்க. ஏங்க பாத்தீங்களா, இந்த கண்ணுக்குட்டி வரும்போது இருந்ததை விட இப்போ நல்லா இருக்குல்ல? இவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல அணைச்சுக்கிட்டு படுத்துக்கிறாங்க. உண்மைதான் சீதா, வாயில்லாத ஜீவன்கள் கிட்ட இருக்கிற அன்பும் பாசமும் மனுஷங்க கிட்ட இருக்கிறதில்ல. இது ஏன் கண்ணுக்குட்டி இல்லைன்னு அந்த தாயும் நினைக்கல, இது என்னோட அம்மா இல்லைன்னு இந்த கண்ணுக்குட்டியும் நினைக்கல. 2 பேருமே இப்போ ஒன்று மண்ணுமா இருக்காங்க. ஏரங்கய்யா, உன்னோட மாடு இப்போ அதிகமா பால் கறக்குது இல்லையா? ஆமாம்மா, மனசு நிம்மதியா இருந்தா எல்லா வேலையும் நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்களே. இப்ப லக்ஷ்மி ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கா. அவ கண்ணு முன்னாடி அந்த கண்ணுக்குட்டி இருந்தா போதும், உலகத்தையே மறந்துடுவா. ரங்கையா, நேத்து அந்த பக்கத்து ஒரு விவசாயி வந்து கண்ணுக்குட்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இது இவ்வளோ சீக்கிரமா நல்லபடியா மாறும்னு எதிர்பார்க்கலன்னு சொன்னாரு. அவரும் நல்ல மனுஷன் சத்யா. கண்ணுக்குட்டியை கொடுங்கன்னு சொன்னதும் கொடுத்துட்டாரு பாரு. அவருக்கும் தாய் பாசத்தோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. லக்ஷ்மி வாமா, கொஞ்சம் தவிடு சாப்பிடு, இந்த புல்லையும் சாப்பிடு, உன் கண்ணுக்குட்டிக்கும் பால் கொடு. உங்க 2 பேரை பார்க்க நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறோம். அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியன் மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்தது. ரங்கையா அவனுடைய குடும்பத்தோட பசுமாடுங்களோட சந்தோஷமா இருந்தான். சீதா, இந்த உலகத்துல நாம எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கோன்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேரை சந்தோஷமா வச்சுக்கிட்டோன்றது தான் முக்கியம். இந்த வாயில்லாத ஜீவன்கள் அதை தான் சொல்லி தந்தது. ஆமாங்க, கஷ்டம்னு வரும்போது ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு துணையா இருந்தாதான் நாம சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கறத இந்த 2 வாயில்லாத ஜீவன்கள் தான் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. அப்பதான் சோமையா தாத்தா அங்க வந்தாரு. என்ன ரங்கையா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன மாடும் கண்ணுக்குட்டியும் சந்தோஷமா இருக்கா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே தாத்தா. அன்னைக்கு மட்டும் நீங்க அந்த யோசனையை சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? அதுக்கு காரணம் உன்னோட நல்ல மனசுடா. ஒரு தாயை ஏமாத்தக்கூடாது, தாயோட மனசை நோகடிக்க கூடாதுன்னு நினைச்சியே. அதனால தான் அந்த கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கான். என்ன ரங்கையா, நாளைக்காவது வயலுக்கு போலாமா? நிலத்தை உழ நேரமாகுதுப்பா. வர ராமையா, இப்ப என் மனசும் நிம்மதியா தான் இருக்கு. என்னால இப்ப நல்லா உழைக்க முடியும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, வாயில்லாத ஜீவன்களுக்கும் உயிர் இருக்கிற மாதிரி அதுங்களுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி மனசும் இருக்கு. அந்த மனசு வலிக்கும் போது அந்த வலியை குணமாக்குறதுக்கு நம்மளால முடிஞ்ச சில விஷயங்களை செய்யணும். வாயில்லாத ஜீவன்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கும். Check out these awesome videos and don't forget to subscribe. See you next time.